இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது மே மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் வருஷம். தமிழ் வருடத்தில் இது வைகாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை, ஸ்திரவாரம்னு பேர். இன்னைக்கு இந்த நாளில் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்திலும் பிறகு உத்திராடம் நட்சத்திரத்திலும் பயணம் பண்ண போகிறார். எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய அளவுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்க போகிறது. கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க, அது கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இனிமேல் நல்ல தூக்கம் வரும். முதல்ல ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சேஞ்ச் ஆஃப் ஜாப் இன்றைக்கி இண்டிகேட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. அதுமாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு பாருங்க. இந்த குரு பகவானுடைய பார்வையினாலே பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம் வருது, நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு செல்வ செழிப்பு கொடுக்க போகிறார், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பெருக்க போகிறார். மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு ரொம்ப நல்லா கூடி வருது, ரொம்ப நல்ல நாள். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்கள செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாள் உங்களுக்கு புதன் பகவானுடைய அனுகூலம் இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வரும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு நிதானமாக செயல்படணும். புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு தொடங்கப்படாது. பழைய முயற்சிகளை தொடரலாம். நங்கநல்லூர் பஞ்சநாதன் சொல்லிட்டார். அதனால் நான் எந்த விஷயம் இன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சும்மா இருக்கக்கூடாது. இந்த நாளில் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம், பழைய முயற்சிகளை தொடரலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர் ஒருவர் உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்ய போகிறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குரூப் எஜுகேஷனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா போகும். படிப்பில் நல்ல மதிப்பெண்ணும் நீங்கள் பெற முடியும். யோகமான நாளாக இருக்கும். பெண்களுக்கு இது முன்னேற்றகரமான நாள். எனதருமை மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இது அபூர்வமான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாள். ஒரு மீடியா துறையில் இருக்கீங்க, ஒரு விளம்பரத்துறையில் இருக்கீங்க, வழக்கறிஞராக இருக்கீங்க, ஆசிரியர்களாக இருக்கீங்கன்னா இது நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள் அர்த்தம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தியாகும். டீச்சர்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஒரு யோகமான நாள். குருலையா உட்கார்ந்துருக்காரு நம்ம ராசியில், எல்லா விஷயத்திலையும் வெற்றி தருவார், சந்தோஷத்தை தருவார். இந்த நாள் உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணும். மிதுன ராசிக்காரன் என்ன நினைச்சாலும் நடக்கும். அதுவும் பெண்கள் இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம் படித்தால் பெண்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகணும். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம். இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும் கடகராசிக்காரா. சொல்ல சொல்ல உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சிவபெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நிறைய தான தர்மம் பண்ணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம், மன வலி இன்னைக்கு நீங்க போகிறது. அதே மாதிரி புதுசாக ட்ரெஸ் வாங்குற யோகம் பலருக்கு இன்னைக்கு வருது. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பிஸ்னஸில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்க்க போறீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு செய்தி வரப்போகிறது. அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் தெளிவு கிடைக்க போகிறது. எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கிறதுனால இந்த நாளில் உங்களுக்கு வருமானம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் மனைவிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது இன்னைக்கு அவசியம். புத்திசாலிகள் நீங்கள் மனைவிட்ட அனுசரித்து போயிடுவாங்க. நீங்கள் புத்திசாலி தானே, அதனால் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவான் தான் மிகுந்த அனுகூலம் தரக்கூடியவர். பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ராசிநாதன் புதன் பகவான். அவர் காலை பிடிச்சுக்கணும். ஒரு பாரதியார் சொல்லுவார், கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம் சொல்றாரா இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க பெருமாளை பிடிச்சுக்கோங்க, பெருமாள் வழிபாடு செய்யுங்க. வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கூடி வருமே, நல்லா இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. சுக்கிரன் உச்சம். அதனால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகிறது நல்ல நாள். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, ஆகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள். ஏன்னா ராசிநாதன் உச்சமாக இருக்கார், அது ஒரு பெரிய யோகம்.
குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், எல்லா விஷயமும் அனுகூலமாக இருக்கும். அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருக்குது, பண விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலை இருக்குது, கல்வியில் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகிறது, கல்யாண செய்தி கூடி வருகிறது, பெண்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கீங்க, உடல் நலத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன பிரச்சனை இருக்குது, அதுவும் நிவர்த்தி ஆகிடும். ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இந்த நாள் வியாபாரிகளுக்கும் சிறந்த நாளாக இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்கும். பணத்தடைங்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு காணாமல் போய் பணப்புழக்கம் வரும். அதே நேரத்தில் அடுத்த வாழ்க்கை கொடுக்கறது வாங்குறது எச்சரிக்கையாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க, நகையே இரவல் கொடுத்தேன், என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கேட்டார், அதனால் ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ செய்யக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருந்தால் அது போகும். அதே நேரத்தில் வியாபாரம் உங்களுக்கு அத்துப்படியாகும், நல்ல லாபம் தரும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றத்துறைக்கு இங்கே போகிறீங்க. புதன் உங்களை பார்க்குறார், பெரிய வளர்ச்சி இருக்கும். கல்யாண செய்தி கூடி வரும். திருமண பொருத்தத்தை மட்டும் நீங்கள் மிக கவனமாக பொருத்தம் பார்க்கணும். கட்ட பொருத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரும். இது அதிர்ஷ்டமான நாள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்குது. அதனால் தொழில் லாபம் ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு வாகனங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் வரும். அதை போல இப்பொழுது அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடி வருது. பிள்ளைகளால் நற்பெயர் கிடைக்கும். அவளுக்கு ஃபாரின் யோகம் கிடைக்கும். வெளிநாட்டில் பையன் இருக்கான் சார், நான் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிகிட்டே இருக்கேன், பொண்ணே அகப்படலைங்கிற வாழ்க்கை இன்னைக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் திருப்திகரமாக இருக்குது. பிஸ்னஸ் லாபகரமாக இருக்குன்னு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, இந்த 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை தரப்போகிறார். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்ட போகிறார். இது ஒரு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், உபஜயஸ்தானத்தில் உங்களுடைய யோகாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் மகளால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, உங்கள் மனைவியால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, தொழில் முயற்சிகளில் வெற்றி. மனைவியால் மகளாலையும் நல்லா இருக்கும்னா அப்போ பெண்களுக்கு மிகச்சிறந்த யோகம் வரக்கூடிய நாள். ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கிற காலம், நீங்கள் வச்சது தான் சட்டம். அப்படி எல்லா வகையிலையும் இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் பிஸ்னஸ்லையும் நீங்கள் முன்னேற போகிறீர்கள். இன்னைக்கு கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு திட சிந்தனை இருக்கும், எதையும் முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்குறார். உங்கள் மகனோ மகளோ வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேறுவாங்க. அவங்களால உங்களுக்கு பேரு புகழும் கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். தமிழும் நமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார் வள்ளுவர். தெரிஞ்சுக்கிறோம். நம்மளை விட நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பானா அதை விட சந்தோஷம் நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த நாள். அதே மாதிரி புதிய சொத்து வாங்குகிற யோகம் வருது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெறுகிறது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இன்னைக்கு கிடைக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் உங்களுடைய ஃபாலோயர்ஸ் இன்னைக்கு கூட போகிறாங்க. ரொம்ப யோகமான நாள். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் நல்ல நாள். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிலைத்த தொழில் அமையும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேங்கிற வாழ்க்கை அது யோகமாக இன்னைக்கு அமைய போகிறது. சந்திர பகவானுடைய அனுகூலம் காரணமாக இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை விஷயம், பிஸ்னஸ் விஷயம், இதிலெல்லாம் பெரிய வெற்றி இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். ராசியிலேயே சுக்கிரன் உச்சம். தடைகளை கடந்து பெண்கள் இன்னைக்கு ஜெயிப்பீங்க. எவ்வளவோ தடைகள் இருக்கும், அந்த தடைகளை நீக்கிக்கிட்டு ஜெயிப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல, வெளி வட்டாரத்தில் பெண்களுக்கு எவ்வளவு தடைகள், அந்த தடைகளை நீக்கிட்டு இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க. பெரிய வெற்றிகள் தேடி வரும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?